ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எலகன்ட் டிசைனர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா பீட் ஒர்க் தான் பார்க்க போறோம். பீட் ஒர்க்ல இந்த மாதிரி திலகம் ஷேப்ல எப்படி ஒர்க் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நான் பென்சில்ல ஃபர்ஸ்ட் திலகம் வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். நார்மல் சீவிங் த்ரெட் யூஸ் பண்றேன். துளிப் நம்பர் 23 யூஸ் பண்றேன். அதே மாதிரி பீட்ஸ் சுகர் பீட் யூஸ் பண்றேன். ஷார்ப்னஸ்க்காக கரெக்டாக ஷார்ப் எஜ் வர இடம் வரைக்கும் போட்டுட்டு ஷார்ப் எஜ்ல ஒரு ஸ்டிச் போட்டோமா. நெக்ஸ்ட் அந்த டிசைன் கீழ் பக்கமா இங்கிட்டு தானே போகுது. ஸோ இங்கே கீழே இறக்கமா அந்த டிசைன் மேலேயே ஒரு ஸ்டிச் நார்மலா செயின் ஸ்டிச் மட்டும் போடணும் ஃபர்ஸ்ட். அப்ப அந்த இடத்துல ஷார்ப்பா நின்னுக்கும். அதுக்கப்புறமா நம்ம பீட் வைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த இடத்துல நான் எண்ணாட் போட்டு முடிக்கிறேன். இப்போ இந்த ஷேப் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஷார்ப் எட்ஜ் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போடணும். அதுக்கு அந்த டிசைனை ஃபாலோ பண்ற மாதிரி கீழே இறக்கமா இருந்துச்சுன்னா கீழே இறக்கமா ஸ்டிச் போடணும். ஒரு பிளெயின் ஸ்டிச்சை போட்டு அதுக்கப்புறம் பீடை ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி பண்ணா இந்த இடத்துல ஷார்ப் எட்ஜ் வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா இந்த மாதிரி திலகம் ஷேப்ல நம்ம எப்படி ஷார்ப் எட்ஜ் கொண்டு வரது அப்படின்றத பார்க்கலாம். இந்த திலகம் ஷேப்ல அவுட்டர்ல பீட்ஸ் வைக்க போறோம். அதுக்கு எப்படி ஷார்ப் எட்ஜ் கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு திலகம் ஸ்டோன் கோல்டன் கலரை கிளாத்ல க்ளூ போட்டு ஒட்டியிருக்கேன். இப்போ அது காஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பீட் எப்படி போட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த மாதிரி திலகம் ஸ்டோன் ஒட்டினதுக்கு நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இங்க இருந்து த்ரெட்டை எடுத்துக்கிறேன். நார்மல் ஸ்வீவிங் த்ரெட், அப்புறம் துலிப் நம்பர் 23 தான் யூஸ் பண்றேன் நீடில். அதுக்கப்புறம் சுகர் பீட் யூஸ் பண்றேன். ரெண்டு பீடா ஸ்டிச் பண்ண போறேன்.
இப்போ வந்து இந்த 2 சைடும் ஒரே அளவுக்கு வந்துருச்சா. ஸோ இதை விட இந்த சைடை விட எக்ஸ்ட்ரா ஒரு பீட் வச்சோம்னா அந்த இடத்துல திலகம் ஷேப்ல வந்துடும். இப்போ இன்னொரு பீட் மட்டும் வைப்போம். இந்த இடத்துல என் நாட் போட்டு முடிக்கிறோம். இதுதான் இதோட ஃபினிஷிங் லுக். இப்போ இந்த இடத்துல வந்து ஷார்ப் எட்ஜ் நமக்கு நீட்டா வந்துருச்சு. ஸோ இதுதான் இந்த இடத்துல ஃபாலோ பண்ணணும். இப்போ இங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த பீடுக்கு இந்த இடத்துல இதே மாதிரியே இந்த சைடும் நம்ம ஃபினிஷ் பண்ணணும். ஃபினிஷ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு பீட் வச்சுட்டோம்னா இந்த இடத்துல திலகம் ஷேப்ல நமக்கு கிடைச்சிரும். இதான் இதோட ஃபினிஷிங் லுக். ஒன்னு வந்து இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜ் கொண்டு வரதுக்கு, இன்னொன்னு இந்த மாதிரி. ஸோ ரெண்டுமே பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பிராக்டிஸ் பண்ணாதான் வந்து இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜ் வரும். ஷார்ப் எட்ஜ் கிடைச்சாதான் லுக் வந்து ஃபினிஷிங்கா தெரியும். ஸோ பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. என்ன நீங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.